இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதியின் ஆஹா கல்யாணத்துடைய மகா சங்கமத்தில் எப்படியோ எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லி தன்னுடைய அத்தை மேலே ஒரு சொட்டு சாயத்தண்ணி கூட விடாமல் பார்த்துக்கிட்டாங்க மகா. அப்படிங்கிறதுக்கு என்ன நினைக்கிறாங்க அவங்க அத்தை அப்படின்னா, பாசம்னு நினைக்கல, அந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பாளோன்னு யோசிக்கல. அதுக்கு பதிலாக பயம். நான் அவளை ஏதாவது பண்ணுவேங்கிற பயத்தில் நான் மிரட்டினதுனால எல்லாத்தையும் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். மிரட்டினதுனால கேள்வியெல்லாம் பதில் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா திடீர்னு என்ன கதை என்ன லாஜிக் அப்படின்னா இந்த சமயத்தில் பல சமயத்தில் நமக்கு புரியாது. அதுவும் முக்கியமாக அந்த ஆஹா கல்யாணம் சீரியல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சித்ரா என் மேலே சாயத்தண்ணி ஊற்றிட்டாங்க, அவன் மேலே சாயத்தண்ணி ஊற்றுவாங்க, நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், நடக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே வேணே பதில் சொல்லாமட்டா அப்படின்னு இந்த பக்கம் பேச, இதில் வேற இந்த பக்கம் ஆர்கனைசர்ஸ்க்கு காசு கொடுக்க போகிறோன்னு ஒரு பக்கம் பேச. என்னதாங்க கதை இது? ஏங்க அந்த கதை இப்படி போகுது? மகாசங்கமாக இல்லாமல் இருந்தபோது மகாநதியாச்சும் நல்லா இருந்துச்சு, அதையும் சேர்த்து இங்கே கொண்டு விட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த குமரன் அண்ட் கங்கா அவங்களுடைய சீன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை தவிர வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தா மகாசங்கமும் அநியாயத்துக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் வேற வில்ல வேலைகள் செய்கிறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா கல்யாணத்துலேருந்து சித்ராவையும் இந்த பக்கம் ராஜலட்சுமியை விட்டா அவங்க 2 பேரும் டம்மி ஆக்கிட்டாங்க. அவங்க தாத்தாவே சேர்ந்து வேதாச்சலமே டம்மி ஆக்கி அவங்களையும் ஈவெண்ட்டில் கலந்துக்க வச்சு தண்ணி ஊற்றி அனுப்பிவிட்டாங்க. அன்பரசு என் மேலே தண்ணி ஊற்றினோட பழி வாங்கணுண்டா அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு டம்மி பீஸான்னு தெரியும், அவரை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த கதையில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிச்சம் இருக்கிற வில்லி, ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நல்ல வில்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது யாருன்னா அது ராகினி தான். ஸோ இப்போ ராகினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா காவேரி சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல, காவேரியை கொல்லலாம்லாம் முடிவெடுக்கிறாங்க. திடீர்னு கொலை முயற்சி இறங்கிட்டாங்க. என்ன மாதிரி தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. சிசிடிவி கேமரா இல்லையா, ஆனால் கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். சீரியலில் எல்லாம் எல்லாருமே ஈஸியாக கொலை பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க, ஏதாச்சும் விஷயத்தை ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்கிட்ட கால் வச்சு நின்றுட்டு உட்காந்துருக்கிற காவேரியை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க ராகினி. தண்ணியில் தத்தளித்து காப்பாற்ற முடியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் உயிருக்கு பழைப்பமா மாட்டாமான்னு அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஓடி விஜய் பார்த்து உள்ளே குதிச்சு பாதி மயங்கிருக்கு அவங்கள தூக்கிட்டு நல்லா அந்த வயிற்றெல்லாம் அமுக்கி அவங்கள சரி பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு போட போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னாலே அந்த விஜய் காவேரி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். அந்த தூக்கும் போது கையில் மிதக்கும் கனவானின்லாம் ஏதாச்சும் போட்டு அவங்க மயங்கி கிடக்கும் போது அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு ஒரே ரொமான்டிக் செஷனாக வச்சு அதிலே நம்ம ஆட்கள் ஓரளவுக்கு மன திருப்தி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா கதையில் தான் மூமெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச பேரோட ரொமான்ஸ் காட்சியாச்சும் பார்த்துக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ஸோ அந்த காப்பாற்றினதுக்கு பிறகு ராகினி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னா மகாசங்கமத்தில் யாரும் என்றைக்கும் பெருசாக மாட்டினதே இல்லை இது வரைக்கும். அதுக்கு பதிலாக ஈஸியாக யார் பண்ணான்னு தெரியல, யாரோ பண்ணாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது ராகினியாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஸோ அந்த விஷயத்த மகா காவேரிகிட்ட விசாரிக்க, காவேரி மகாவுக்கு ஆறுதல் சொல்ல, இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அந்த ரவுண்டுக்குள்ளார இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ்வர்யாவும் கௌதமும் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி விட்டுறதும், மிச்சம் 3 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருக்கு 5 லட்சம் யாருக்கு 1 லட்சம் கிடைக்க போகுது. கடைசி நிமிஷத்தில் காவேரி தன்னோட அக்காவுக்கு விட்டு கொடுக்க மகாவுக்கு 5 லட்சமும் அதுக்கப்புறம் கங்காவுக்கும் குமரனுக்கும் 1 லட்சமும் கிடைக்க போதா, எப்படி எங்கள் வீட்டு கிடைக்க வேண்டியது நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு விட்டு கொடுக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, யார் ரன்னரப்பா வருவா, இந்த கதை இப்போ எப்படி போகுது மகாசங்கமும், இந்த வாரத்தோட முடிச்சிடலாமா அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா